நீதிமன்ற உத்தரவுகளை நிறைவேற்றாத அரசு அதிகாரிகளால் நீதிமன்ற நேரம் வெகுவாக வீணடிக்கப்படுகிறது என்று சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்திருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றம் என்ன தெரிவித்திருக்கிறது? முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். நிலம் கையகப்படுத்தியதற்காக இழப்பீட்டுத் தொகையை உயர்த்தி வழங்க பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது அரசு நீதிமன்ற உத்தரவை அரசு அதிகாரி நிறைவேற்றாதது ஏன் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். மேலும் நீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்தாததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் நீதிபதி அதிருப்தி தெரிவித்தார். அரசு அதிகாரிகள் தொடர்பான வழக்குகளில் 60% நேரமும், அரசியல்வாதிகள் தொடர்பான வழக்குகளில் 25% நேரமும் செலவிட வேண்டியிருக்கிறது. பொது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி பாஸ் வாலா பி தி பாஸ். மக்களுக்கான வழக்குகள் விசாரணைக்காக வெறும் 7% நேரத்தை மட்டுமே நீதிமன்றங்கள் செலவிடுகின்றன என்ற ஒரு வேதனையையும் நீதிபதி பதிவு செய்திருக்கிறார். நீதிமன்ற உத்தரவுகளை நிறைவேற்றாத அரசு அதிகாரிகளால் தான் நீதிமன்ற நேரம் வெகுவாக வீணடிக்கப்படுகிறது என்று தெரிவித்த நீதிபதி, பொதுமக்களுக்கு பணி செய்வதுதான் தங்கள் கடமை என்பதை அரசு அதிகாரிகள் மறந்துவிட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறு அலட்சியமாக செயல்படக்கூடிய அதிகாரிகளால் தான் நீதிமன்றங்களின் பணிச்சுமை அதிகரிப்பதாகவும் அரசுக்கும் அவப்பெயர் ஏற்படுவதாகவும் நீதிபதி தெரிவித்தார். பணிச்சுமை, நேரமின்மை என கூறி பணியிலிருந்து கடமையிலிருந்து அதிகாரிகள் விலகி செல்ல முடியாது என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அப்போது குறுக்கிட்ட அரசு வழக்கறிஞர் இது தொடர்பாக விரிவான பதிலளிக்க அவகாசம் வழங்க வேண்டும், சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம், கருணை காட்ட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதுபோன்ற வழக்குகளில் கடமை தவறிய அரசு அதிகாரிகளுக்கு எந்த கருணையும் காட்ட முடியாது என்று தெரிவித்த நீதிபதி வேல்முருகன், அப்படி கருணை காட்டினால் நீதிமன்றங்கள் மீதான நம்பிக்கையை பொதுமக்கள் இழந்து விடுவார்கள் என்று சொல்லி இந்த வழக்கினுடைய விரிவான விசாரணை நடத்த இருப்பதாக கூறி விசாரணையை ஜூன் 6ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.